Swayam Prabha. Digital India. Educated India. ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். எப்படி இந்த கொடுக்கப்பட்டுள்ள அளவு வைத்து அதனுடைய மடங்கில் விகிதாச்சாரத்தில் 1.5 மடங்கு வைத்து ஒரு பௌஸ்டிகம்ன்ற ஒரு அளவை கண்டு கொண்டு அதனுடைய உயரத்தில் ஏகதள விமானம் எப்படி பிரியமானம் பண்ணுறது இந்த அளவை பார்த்தோம். இது இன்னும் நீங்கள் அதிகமாக செயல்படுத்தி ஹோம்ஒர்க் அதிகமாக நீங்கள் இதை செய்து பார்த்தீங்கன்னா தான், பல்வேறு அளவுகளை கொண்டு செய்து பார்த்தா தான் இது இன்னும் உங்களுக்கு தெளிவடையும். இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. பழைய புத்தக கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பழைய வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கணிதங்கள் மிக மிக எளிமையாக முடியும். கால் அரை வீசம் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு, இதை நீங்கள் வாங்கி வாய்ப்பாடுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதில் பெருக்கல் கூட்டல் எல்லாமே அதில் இருக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும். இது கூகுளில் இருக்கான்னு தெரியல, இருந்தால் பாருங்கள். இருந்தாலும் போய் கடை தேடி போய் வாங்குங்களேன். அது போதும். அது 64 போயிட்டே இருக்கு. 132 வரைக்கும் போகலாம், போயிட்டே தான் இருக்கலாம். அது வந்து கவலை இல்லை. அது இருந்தாலும் அதனுடைய அளவு நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அதனால் தேடி போய் வாங்குங்க. அப்போ தான் அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும். அங்கே கையிலே இருக்குன்னா இதான் இருக்குதே அப்படின்ற எண்ணம் தான் வரும் உங்களுக்கு. எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்ற போது அதை நீங்கள் தேடவும் மாட்டீங்க. அது தேடி போய் ஒரு புத்தகமாகவோ ஒரு பொருளாகவோ நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அதை அப்பப்போ பார்க்கணுன்னு எண்ணம் வரும். எடுத்து இப்போ விரட்டும் போது ஒரு தனி ஒரு சுவாரஸ்யம் உங்களுக்கு கிடைக்கும், மனசில் பதியும். இதில் கிடைக்காது. அதான் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாமே, எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாதுல்ல. அதனால் அது வேண்டாம், வாங்கி பாருங்கள். அடுத்தது 3 நிலை விமானம். இந்த 2 நிலை விமானத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பௌஸ்டிகம் பார்த்தோம். ஜெயத்தமும் அதே மாதிரி தான். அந்த 33 பாகமாக செய்து நான் சொன்ன அந்த 8 கூறுகளில் அதே தான் 9 கூறுகள் அதே தான் பார்த்திப்பாங்க. இல்லை ஒன்று பாருங்கள், எத்தனை பாகங்களாக பிரித்தாலும் கூறுகள் எத்தனை பாருங்கள், 9 தான் பாருங்கள். போர்ஷன் வந்து 9 போர்ஷன் தான். இந்த துவிதள விமானத்தினுடைய உயர விவரத்தை பாருங்கள். இந்த 5 விதமான உயர அளவுகளையும் பாருங்கள். மொத்தம் 9 பார்ட்டு தான், அங்கங்கள் 9 தான். ஆனால் அதனுடைய உயரத்தில் தான் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, மாற்றிருக்காங்க பாருங்கள். புரியுதா? மொத்த அங்கங்கள் 9 அங்கங்கள். அதிஷ்டானம், பாதம், பிரஸ்தரம், திரும்பி பாதம், திரும்பி பிரஸ்தரம், அப்புறம் வேதிய, கண்டம், அது மேலே சிகரம், ஸ்தூபி. இந்த 9 பாட்டு தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதனுடைய உள் அளவுகளை மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வேரியேஷன் செஞ்சுருக்காங்க. அது நம்ம எடுக்கிற எந்த விதமான உயரம் அளக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அங்கங்கள் உயரமாக மாறி போயிட்டே இருக்கும் இல்லையா? மானசாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காசியபத்தில் இதை சொன்னோம். அந்த மாதிரி பிரித்து காசியபம் வந்து இந்த 5 விதமான பெயர்களையும் கூறியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்தந்த விமானம் வரும்போது அந்தந்த அங்கங்கள் உயரம் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மானசாரம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க வந்து ஒரு 7 விதமான உயரம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேர் கொடுக்கல. அவங்க 7 விதமான உயரம் அளவு கொடுத்துருக்காங்க. அதனுடைய உள் பக்கு நோக்கும்போது பார்த்தாக்கா அதே மாதிரி சாந்திகம் பௌஸ்தத்துக்கான இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைப்பு கொடுக்காமல் அவர் கொடுத்துருக்காங்க. அதே 28 கூறுகள், 31 கூறுகள், 30 கூறுகள் தான் அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ஒரே சுருக்கமாக ஒரே ஃபார்முலாவில் போகிற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா மயமதம். அவங்க ஒரே ஃபார்முலா தான். 28 கூறுகள் 6 பத்தியோ அல்லது 7 பத்தியோ செய்து கொள்ள வேண்டியது அகலத்தை மயமதத்தில் எடுத்திங்கனாக்கா பக்கம் 10 பாருங்கள், 10வது பக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த அகலத்தை வந்து நீங்கள் 6 பத்தியாவோ அல்லது 7 பத்தியாவோ படிச்சுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான். 1 பங்கு கர்ணக்கூடு, 1 பங்கு அகாரை, 3 பங்கு 2 பங்கு முகசாலை, திரும்பி ஒரு பங்கு பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 7ஆக பிரித்தா 1 பங்கு கர்ணக்கூடு, 1.5 பங்கு அகாரை, 2 பங்கு மையசாலை. அகாரைன்றது அந்த இடைவெளி, கர்ணக்கூட்டுக்கும் மையசாலைக்கும் உள்ள இடைவெளி அகாரை. இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஆனால் உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 28 கூறு மட்டும் கொடுத்து ஒரே ஃபார்முலாவில் முடிச்சிடார். எல்லாத்துக்குமே 28 ஆக்குறாரா என்னன்னு தெரியல. 28 கொடுத்துருக்காரு அவர். இந்த ஸ்தூபி உயரம் மொத்த உயரத்தை 28 பாகமாக்கி இந்த சாந்திகத்தில் கொடுத்துருக்க அதே ஃபார்முலா மட்டும் இவர் கொடுத்துருக்காரு பாருங்கள். முதல்ல கொடுத்து 28 அளவுக்கு சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி வரக்கூடிய அந்த பாகத்தை இது கொடுத்துருக்காரு. காசிபத்தில் சாந்திகத்துக்கு வரக்கூடிய ஃபார்முலா மட்டும்தான் இவர் இது கொடுத்துருக்காரு. அவர் இது மற்ற வேறுபாடு அவர் காமிக்கலை. ரைட்டு. அடுத்தது
இந்த 3 நிலை விமானம். இப்போ 2 நிலை விமானம் பார்த்தோம். அப்போ நிலைன்னு சொல்லும்போது நிலை கூடும்போது என்னன்னா ஒரு பாதமும் ஒரு பிரஸ்தரமும் கூடும். ஒரு பாதமும் ஒரு பிரஸ்தரமும் கூடுறது ஒரு நிலை கூடுறதா அர்த்தம். 3 நிலை விமானம். இது 3 நிலை விமானம். நீங்கள் கால்புறாவை முடிவு பண்ணியிருப்பீங்க. அதன் மீது நீங்கள் இந்த 5 வகையான உயரத்தில் ஏதோ ஒரு வகையை முடிவு பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த விமானத்தை எப்படி பங்குமான உயரம் பிரிப்பது? முதல்ல அகலத்தை பார்க்காங்க. அகலத்தை பிரிக்கிறாங்க. உமா மேடம் நீங்கள் கேட்டதில் வருது பாருங்கள், அகலம் பிரிக்கிறதுல இதில் அகலத்தை பிரிக்கிறாங்க பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுறாங்கனாக்கா கர்ணக்கோடு, அகாரை, சாலை, அகாரை, சாலை, கர்ணக்கோடு பார்த்துருக்கோம். இது நம்ம முதல்ல 2 நிலை விமானத்தில் காமிச்ச அதே விகிதாச்சாரம். 1 பங்கு, 1.5 பங்கு, 2 பங்கு, 1.5 பங்கு, 1 பங்கு. 1 பங்கு கர்ணக்கோடு, 1.5 பங்கு அகாரை, 2, 1, 6, சாரி 7 கூறா பிரிச்சிடுறாங்க. அதை அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா 8 கூறா பிரிக்கிறாங்க. 8ஆக பிரிக்கும் போது என்னான்னு கேட்டிங்கனாக்கா இடையில் இந்த பஞ்சரத்துக்கு ஒரு கால் கீழே கொண்டு வராங்க. இந்த பஞ்சரம் இருக்கு இல்லைங்களா, அதை இங்கே கீழே கொண்டு வராங்க. கீழே இருந்தே கொண்டு போகிற மாதிரி இந்த பஞ்சரத்தை கீழே கொண்டு வராங்க. இது ஒரு பங்கு. இந்த இந்த இடைவெளி இருக்குது பாருங்கள் அகாரை, இது அரை பங்கு. இந்த பஞ்சரம் ஒரு பங்கு, திரும்பி அரை பங்கு. இந்த இடைவெளியை 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. திரும்பி இடைவெளியை 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. இடையில் 1 பங்கு பஞ்சரம், 2 பக்கம் அரை பங்கு என்ன பண்ணுறாங்கன்னா இடைவெளி வச்சுக்கிறாங்க. ஒட்டுமொத்த இடைவெளி நடுவில், இதற்கு நடுவில். இது நான் முன்னாடியே ஒரு கல்காரம் மட்டும் ஒரு வரைபடம் காமிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடையில் அந்த கும்பலத்தா கும்ப பஞ்சரம் தெரியும் உங்களுக்கு. பழைய படம் ஒன்று காமிச்சிருக்கேன். அப்போ 8 பத்திகள் பிரிப்பது. 8 கூறு ஆக்கிட்டு 1 பங்கு கர்ணக்கோடு, அந்த இடைவெளியை 3ஆக பிரித்து அரை பங்கு இடைவெளி, 1 பங்கு பஞ்சரம், திரும்பி அரை பங்கு இடைவெளி, திரும்பி 2 பங்கு என்ன பண்ணுறாங்க மையசாலை முகசாலை கொடுத்துட்றாங்க. திரும்பி டீட்டாவோ அதே மாதிரி அந்த பக்கம் அரை பங்கு இடைவெளி, 1 பங்கு பஞ்சரம், திரும்பி அரை இடைவெளி, 1 பங்கு கர்ணக்கோடு. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் அதை பிரிக்கிறாங்க. அப்போ 3 நிலை விமானம்னா 8 பத்திகளாக அகலத்தில் பிரிக்கணும். வேலைப்பாடு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி சாதாரணமாக 7 பத்தியும் பிரிச்சுக்கலாம். 7 பத்தியும் பிரித்து கொள்ளலாம். 7 பங்காக்கி 1 பங்கு, 1.5 பங்கு, 2 பங்கு, 8ஆனாக்கா 1, 1, 4 அரை, நடுவில் ஒரு பங்கு பஞ்சரம், திரும்பி 2 பங்கு என்ன வந்துடுதுங்க மேசாலை. அப்போ அளவில் மாறாது, உள் அங்கத்தினுடைய அளவுகள் மாறும். கால்புறவாயோ உயரமோ மாறாது, உள்ளே இருக்கக்கூடிய அளவுகள் என்ன ஆகும்னா விகிதாச்சாரம் மாறும், அவ்வளோதான். இப்போ இந்த இங்கே என்ன பிரிக்கிறாங்களோ அதே தான் இந்த முதல் நிலைக்கு வந்துடணும். இங்கே என்ன பிரிக்கிறாங்களோ அப்படியே அந்த முதல் நிலைக்கு வந்துடணும். இந்த கண்ட வரைக்கும் எப்போதுமே ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைகள் போகும்போது கீழ்நிலையில் கல்காரத்தில் என்ன பிரிக்கிறார்களோ என்ன கால் இருக்கிறோ அது முதல் நிலைக்கு போயிடும். அப்போ மேற்கொண்டு 3 நிலை 4 நிலை போகும்போது அது ஒவ்வொரு நிலைக்கும் அப்புறம் மாறும். இருந்தாலுமே கல்காரத்தில் என்ன பத்திமானம் செய்யப்பட்டுள்ளதோ அது முதல் நிலைக்கும் தொடரும். கீழேருந்து இங்கே இந்த 2ஆம் நிலைக்கு போகும்போது முதல் நிலையை போட்டுட்டு இங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 7ஆக பிரிச்சுக்கிங்க. இந்த அகலம் எப்படி முடிவாகுது அப்படின்னா இந்த கால் போது பாருங்கள், இதுதான் மேலே. இந்த கர்ணக்கோட்டினுடைய கால் ஒழுங்கில் மேலே அப்படியே மேலே ஏறும். இந்த அளவை 7ஆக பிரித்து அதை என்ன பண்ணால் கர்ணக்கோடு, அகாரை, பஞ்சரைன்னு இதில் கொடுத்த மாதிரி அகலத்தில் பிரிக்கணும். 2ஆம் நிலைக்கு போகும்போது இந்த முதல் நிலையில் கால் உள்புறம்தான் இதனுடைய வெளியளவு. இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த காலுடைய உள்ளளவு அதனுடைய வெளியளவு. இதை கணக்கு பண்ணி தான் நூல் தட்டும் போதே இதுக்காக நூல் தட்டி கொண்டு போகணும் மேலே. அப்போ இந்த அளவு இங்கே என்ன அளவு முடிவாகிறதோ நூலில் அதை 7 பங்காக்கி கர்ணக்கோடு 1 பங்கு, 2 பங்கு மையசாலை, அகாரைகள் 1 பங்கு. பக்கத்துக்கு கர்ணக்கோடு 2 1 பங்கு, மையசாலை 2 பங்கு, அகாரை 1 1/2. ஸோ 7 பங்கு மேலே 2ஆம் நிலைக்கு. இது தனியாக பிரித்து செய்தாலும் செய்யலாம். இந்த மாதிரி 2ஆம் நிலையை தனியாக அதற்காக ஒரு அளவாக பிரித்து செய்தாலும் செய்யலாம். நடைமுறையில் எவ்வாறு உள்ளது என்றால் கீழே எத்தனை பங்கு செய்தோமோ அதே அளவை மேலேயும் பிரிக்கிறது. கீழே 8ஆக பிரித்தா அதையும் 8ஆக பிரிக்கிறது.
அப்படியும் செய்யலாம். புரியுதுங்களா? இங்கே 8 பத்தி கீழே பிரிக்க சொன்னது ஃபஸ்ட்டு டயருக்கு மட்டும் முதல்ல சொன்னேன். 2வது டயருக்கு தனியாக ஒரு அளவு கொடுத்துருக்காங்க காசிபத்தில். 2ஆம் நிலை வந்து இதை 8ஆ பிரித்தாலும் 7ஆ பிரித்தாலும் இதை 7ஆ பிரிடான்றான். புரியுதுங்களா? ஆனால் இப்போ நடைமுறையில் என்னென்னா இதை எதை பிரிக்கிறோமோ அதே தான் அதை பிரிச்சுக்கிறது. இதை 7னா அதுவும் 7, இதை 8னா அதுவும் 8. அளவு ஒன்று தானே, உள்ளே இருக்கக்கூடிய அங்கங்களுடைய அளவு தானே கூடுதல் குறையாக போகுது. இந்த அளவு மாறாதில்லை, எப்படி பிரித்தாலும் இந்த அளவு அகல அளவு மாற போதில்லை. கர்ணக்கூட்டோட அகலமும் இந்த பஞ்சரத்துடைய அகலமும் கூடுதல் குறைவாகும், அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லையா? அவ்வளோதானே அதில். அதனால் 8 பத்தியாக பிரித்து முதல் நிலையையும் கல்காரத்தையும் போட்டுக்கிட்டு 2ஆம் நிலையை வந்து 7 பத்தியாக பிரிக்க சொல்கிறாங்க. 7 பத்தியாகவும் பிரிக்கலாம், நடைமுறையில் அதே 8ஆவும் பிரிக்கிறது உண்டு. கீழே எதை பிரிக்கிறீங்களோ அதே கடைசி வரையுமே பிரிச்சுட்டு போகிறது உண்டு. பொதுவான விதி என்ன கேட்டிங்கன்னா, அது 15 நிலை கோபுரமாக இருந்தாலும் கீழே கல்காரத்தில் என்ன பிரிக்கிறீங்களோ கடைசி வரையும் அதான் பிரிச்சுட்டு போவாங்க. இப்போ நடைமுறையில் எத்தனை பற்றி பிரிச்சுட்டு போகிறீங்களோ அதே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பற்றி தனித்தனியாக பிரிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கர்ணக்கூடம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசியில் சின்ன கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய கர்ணக்கூட அமைப்பு இருக்குது இல்லையா, அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய விகிதாச்சாரம் உடனே அடங்காமல் கடைசி வரையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரே பாந்தமாக போயிட்டு அடங்கும். அதற்காக தான் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு அளவை அவங்க எடுத்துக்க சொல்கிறாங்க. இதே அளவு எல்லாத்துக்கும் போகும்போது என்னான்னாக்கா, எடுத்த உடனே சின்ன சின்னதாக ஆகிடும் கர்ணக்கூடம். அப்போ பார்வைக்கு என்ன ஆகுனாக்கா ரொம்ப சீக்கிரமாக குறுகிட்ட மாதிரி ஆகிடும். அதே அளவு எடுக்கும்போது இவங்க சொன்ன மாதிரி அளவு எடுக்கும்போது அந்தந்த விகிதாச்சாரத்தில் நின்று வரும். இந்த மாதிரி நிறைய கோபுரங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். திடீர்னு சில கோபுரங்கள் அடங்கி போயிருக்கும், ஒரு கோபுரங்கள் அப்படி வளவுத்தன்மையாக இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அளவுகள் எடுக்கிறதுல வரக்கூடிய ஒரு சின்ன சிக்கல்கள் நடந்தது தான். ஆனால் இன்றைக்கி வரலாற்று பேராசிரியர்கள் அதுக்கெலாம் வேறு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் நேராக இருந்தால் ஒரு தன்மை, வளைந்திருந்தால் ஒரு தன்மை அப்படின்றதெல்லாம் வச்சுருக்காங்க. அது இந்த நூல் திட்டும்போது ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசங்கள். புரியுதுங்களா? அந்த பத்திமானம் என்பது 8ஆ பிரிச்சோ இல்லை 7ஆ பிரிச்சோ இந்த நம்ம அகலத்தை முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி கர்ணக்கூட்டோட உயரம் அகலத்தை முடிவு பண்ணுறோம். மேலே இப்போ உயரம் பார்க்குறோம். அதே மாதிரி சாந்திகமாக, பௌஷ்டிகமாக, அற்புதமாக, ஜெயதமாக என்னன்றதை முடிவு செய்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 11 அங்கங்கள். 2 நிலை கோபுரமாக இருந்தால் 9 அங்கம், 3 நிலை கோபுரமாக இருந்தால் 11 அங்கம். 11 அங்கங்களாக பிரிக்கிறாங்க. எங்கே சார் 11 அங்கம் இருக்குது எனக்கு? அது இன்னும் நீங்கள் மூலம் முடிவு பண்ணணும். அங்கங்கள் என்ன? அதிஷ்டானம் 1, பாதம் 2, பிரஸ்தரம் 3, முதல்நிலை இந்த ஒரு அங்கம் இருக்கு இல்லையா, அது பேர் கொடுத்துருக்காங்களே, அந்த 11 தான் அது. அந்த 11 அங்கங்களுடைய உயர அளவுகள் வந்து ஒவ்வொரு விதமான கோபுரத்துக்கும் மாறுமே அன்றி அளவுகளில் மாற்றம் வராது. அங்கங்கள் அதே தான். புரியுதுங்களா? இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, மொத்த உயரத்தை 24 ஆக்க சொல்கிறாரு. ஸ்தூபியிலேருந்து உபாங்கம் வரை உள்ள உயரத்தை 24 ஆக்கிட்டா அதிஷ்டானம், பாதம், பிரஸ்தரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதிஷ்டானம் எவ்வளவோ அதனுடைய 2 பங்கு என்னதுங்க, பாதம். அதே தான் பிரஸ்தரம். இது மாறாது. அதிக அளவுகளில் இது மாற்றம் இருக்காது. இது ஒரு பங்கு, இது 2 பங்கு, இது ஒரு பங்கு. இது அதனுடைய ப்ரொபோர்ஷனேட்டில் தான் அதை கொடுத்துருப்பாங்க எல்லாருமே. ஒரு சிலர் கொஞ்சம் அரை பங்கு, 1/4 பங்கு உயரத்துக்கு ஏற்றவாறு மாற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா? பிரஸ்தரம். அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா, முதல் நிலை பாதம், பிரஸ்தரம். முதல் நிலையுடைய பாதம் என்னன்னாக்கா இது முதல் நிலையுடைய பாதம், இது பிரஸ்தரம். இது 2ஆம் நிலையுடைய பாதம், அதனுடைய பிரஸ்தரம். அப்புறம் இது வேதிகை, இது கண்டம், இது சிகரம், பண்டிகை, கிரீவம், ஏதோ அது மேலே ஸ்தூபி. வரைபடம் அதில் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயம் பாருங்கள். கீழே அதிஷ்டானம் சொல்லக்கூடிய தரம் 2 பாகமாகவும் 24ஆல் வகுத்து கொண்ட உயரத்தை 24ஆல் பங்கிட்டு கொண்டு 2 பாகம் அதிஷ்டானத்திற்கும் பாதத்திற்கு 4 பாகமும் பிரஸ்தரத்திற்கு 2 பாகம் கொடுத்தா கல்காரம் முடிஞ்சிடுது. அதன் வரையில் கல்காரம் சீலிங். அதன் மேலே என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் நிலைக்கான பாதம் 3.25 பாகமாகவும் அதற்கான பிரஸ்தரம் 1.5 பாகமாகவும் அதுக்கு அடுத்த நிலைக்கு 3.5 பாகம், 1/4 பங்கு தான் குறைக்கிறாங்க, 3.5 பாகம் உயரமும் பிரஸ்தரத்துக்கு 1.25 பாகமும் வேதிகை என்றது அரை பாகமும் கண்டம் 1 பாகம், சிகரம் 3 பாகம், ஸ்தூபி 1 பாகம். அப்போ 3 நிலை விமானமாக இருந்தால் அதிஷ்டான உயரத்தில் பாதி கலசம். அதிஷ்டான உயரத்தில் பாதி கலசம் சாந்திகத்துக்கு. இது சாந்திக விமானத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ
அங்கங்கள் எத்தனை? 11 அங்கங்கள். பார்ட் வந்து 11 பார்ட்டு. அதிஷ்டானம், பாதவர்க்கம், பிரஸ்தரம், முதல்நிலை கண்டம், முதல்நிலை பிரஸ்தரம், 2ஆம் நிலை கண்டம், 2ஆம் நிலை பிரஸ்தரம், அதற்கு மேல் வேதிகை, அப்புறம் கண்டம், சிகரம், ஸ்தூபி. ஸோ மொத்தம் 11 அங்கங்கள் இந்த உயராங்கத்தில். களத்தின்னா கண்டம் தான். கழுத்தின் களத்தின் அந்த நூல்களுடைய மொழி மாற்றங்களில் நிறைய மாற்று கழுத்து அந்த மாற்றம் எழுதும்போது வரக்கூடிய மாற்றங்கள் எழுத்துக்கள் அப்படியே அதில் இருக்கும். அதில் அதான் பண்டிகை சிகரம், கிரீவம், பண்டிகை சிகரம். அதே மாதிரி பாதம், கண்டம், சரணம், அதிஷ்டானம், பூமி, தலம், தாராதலம், ஆத்யந்தம் எல்லாம் வந்து அதிஷ்டானத்தோட பேர். 8 பாயிண்ட்டு பேஜ் 7ஆ? பேஜ் 7ல் தலை பார்த்தீங்கன்னா பாதம், பாதம் பாதம் சரணம், பாதம் தான். பிரஸ்தரம், பாதம் என்பது கண்டம், உயர அளவை, அதாவது சுத்தமான உயர அளவை குறிப்பது வந்து கண்டம். உயரத்தை குறிப்பது வந்து கண்டம். தூக்கி காமிக்கிறது, எடுத்து காமிக்கிறது. அதே பௌஸ்டிகமும் பாருங்க 24 கூறு தான் பிரிக்க சொல்றாரு. பௌஸ்டிகமும் பாருங்க 24 கூறு தான் பிரிக்க சொல்றாங்க. ஆனால் எங்கே அதில் மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கே மாற்றம் பண்ணியிருக்காங்க? இல்லை, பொறுமையாக சொல்லுங்கள். இல்லை, 4ஆவது ஐட்டத்தை பாருங்கள், அதே 3.25 பாகம். அது 4 வகை வரைக்கும் 3.25 பாகம் தான், அதில் மாற்றம் இல்லை. 5ஆவது பிரசுரம் 1.25 பாகம், அதில் 1.5 பாகம், 4 பங்கு குறைக்கிறாரு. இதில் 4 பங்கு கூட்டிக்கிட்டார். அந்த மாதிரி பாதம் பார்த்தீங்கன்னா அதே 3 தான், அடுத்தது 3, வேதிகையும் 6 தான். ஸ்தூபியில் வந்து அந்த 4 பாகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஸ்தூபியில் வந்து கூட்டியிருக்காங்க அந்த 4 பங்கை. அதில் அந்த 4 பங்கு அதில் குறைச்சது என்ன பண்ணுறாங்க, 2ஆம் நிலை முதல்நிலை பிரஸ்தரத்தில் குறைச்சதை கொண்டு போய் ஸ்தூபியில் கூட்டுறாங்க. ஒரு சின்ன வேரியேஷன் தான் பண்ணியிருக்காங்க அதில். சிகரம் 1/2 பங்கு குறைச்சிருக்காங்க. சிகரம் 1/2 பங்கு குறைச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே இருக்குது. அதான் எந்தெந்த கோவிலும் நம்ம போய் ஏறி ஒவ்வொரு அங்கத்தையும் டேப் பிடிச்சி அளந்து பார்த்து பதிவு செய்யணும், ரெக்கார்ட் பண்ணணும். இது வந்து பௌஸ்டிகமான முறையில் கட்டப்பட்டது, சாந்திகத்தில் கட்டப்பட்டது, இது வந்து ஜெயதம் அற்புதம் கட்டப்பட்டது. நம்ம ஒவ்வொரு அங்கங்களையும் ஏறி அளந்தால் தான் தெரிய முடியும். உயரத்தை வச்சோ இல்லை அகலத்தையும் உயரத்தையும் கொண்டு அது வாய்ப்பு இல்லை. எல்லாரும் போய்ட்டு எப்படி விளக்கல் நடக்க முடியும்? வெளியில் வந்து நீங்கள் டேப் பிடிச்சி அளந்தீங்கன்னா வித்தியாசம் வரும். அந்த கலசத்துடைய மட்டத்துக்கு ஈக்குவலண்ட்டாக வெளியில் ஸ்கஃபோல்டிங் செய்து அதை லெவல் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் டேப் பிடிச்சா நேரடியான அளவு கிடைக்கும். நீங்கள் ஸ்தூபியிலேருந்து கீழே பாதம் போட்டிங்கன்னா ஸ்லாண்டிங்கில் தான் பிடிப்பீங்க நீங்கள், அதில் வேரியேஷன் கிடைக்கும், வேறுபாடு வரும். அதனால் சாரம் போட்டு தான் அதை நம்ம வந்து தனியாக வெளியிலேருந்து அதாவது அளக்க முடியாது. ஆனால் உண்டு, எந்தெந்த கோயில்கள் கட்டியிருக்காங்க, எல்லாம் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரு 2 வகையான கோயில்கள் வந்து நீங்கள் கர்நாடகாவில் பார்க்கலாம், ஹலபேடில் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இதில் நிறையா இருக்குது. அந்த மாதிரியான அமைப்புகள் இதில் இந்த 2-3 வகை அமைப்புகள் அங்கே கட்டியிருக்காங்க. அது நீங்கள் போகும்போது இந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷன் இல்லை. இந்த கோவில் இந்த விகிதாச்சாரத்தில் கட்டப்பட்டுள்ளது, இது இந்த அங்கம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதாவது இந்த 5 வகையான அமைப்பு முறையில் சாந்திகம், பௌஸ்டிகம், இந்த 5 வகையான அமைப்பு முறையில் இந்த கோவில் எந்த அமைப்பில் கட்டப்பட்டுள்ளதுன்றது நீங்கள் பதிவு செய்யலாம். ஒவ்வொரு கோயிலையும் நீங்கள் பதிவு செய்யலாம். ஒரு நல்ல அமைப்பு ஹெட்டிங் கிடச்சிருக்கான் சார், நல்ல விஷயம் இல்லை. அது படிக்க தானே தெரியும் எல்லாருக்குமே. இப்போ இந்த டாபிக்னு வரலன்னா இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதுன்ட்டு தெரியும். நீங்கள் இப்போ இந்த நிமிஷத்துக்கு, அதாவது இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறது முன்ன வரையும் இந்த கோபுரத்துடைய உயரம் எப்படி எடுத்திருப்பாங்க நீங்கள் உங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு ஐடியாவாக இருந்ததா? இவ்வளோ உயரத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய கலசம் வச்சாங்க, பார்க்குறதுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு யாருக்குமே தெரியாது, கண்டிப்பாக முடியாது. நானாக இருந்தாலும் இதை படிக்கலாம் சொல்ல முடியாது தான். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு வகுத்து இதுக்கு அனுபவ ரீதியான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எதை வேணும் கட்டிக்க, ஃபார்முலா தானே. அப்போ எந்த அளவுமானத்தில் கட்டப்பட்டிருந்தது
கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு கள ஆய்வு மேற்கொண்டு செய்தால் தான், ஃபீல்டு ஒர்க் செய்தால் தான் நம்ம செய்ய முடியும். இது அருமையான ஒரு விஷயமும் கூட அது. செய்யலாம் அந்த மாதிரி. அப்போ உயரமானத்தில் அந்த அங்கங்கள் 11 அங்கங்கள்ன்றதில் என்ற மாற்றமும் இல்லாமல் இந்த 5 வகையான சூத்திரங்களில் எதை கூட்ட வேண்டும், எதை குறைக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டுமே கூட்டி குறைச்சி செஞ்சுருக்காங்க. இதுதான் அதில் வித்தியாசம். சிறு சிறு பாகம், அரை பாகம், முக்கால் பாகம், கால் பாகம் அப்படின்றதெல்லாம் இதுதான் இதனுடைய பங்குமானமே. அடுத்தது ஜெயதம். அவங்க 27 பாகமாக பிரிச்சிங்கன்னு சொல்கிறாரு. 27 எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்ன இருக்கக்கூடிய பின்ன இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கணும். அதாவது கூறுகள் அதிகமாக அதிகமாக ஒரு பகுதின்றது இப்போ 24 அங்கன்னு சொல்லும்போது ஒரு பகுதி அதிகமாக இருக்கும். அதே 27 ஆக்கும்போது ஒரு பங்குன்றது கொஞ்சம் குறையும். வகுக்கக்கூடிய எண் அதிகமானால் வரக்கூடிய ஈவுன்றது கம்மியாகும். அதே வகுக்கக்கூடிய எண் கம்மியாக இருந்தால் அந்த ஈவுன்றது பெருசாக இருக்கும். நம்ம அதுக்காக என்னடா இதில் பார்க்கும்போது சில பாகங்கள் வந்து குறைவான நம்பர்களால் வகுத்து அதிக கம்மியான பங்குமானம் கொடுத்துருந்தாங்கன்னா குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வகுப்படக்கூடிய எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வகுக்கிற எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைவான எண்ணாக இருக்கும். அப்போ அதனுடைய இது வந்து மிச்சம் கிடைக்கும், அதிக பெருசாக கிடைக்கும் சில இடங்களில். இப்போ 27 பண்ணும்போது பங்கு குறையும், சின்னதாகும். ஏன்னா 3 பங்கு கூட தான் வைக்கிறோம் இல்லையா, குறையும். அப்போ அதிசானம் பிரஸ்தரம் பிரஸ்தரத்தில் பாதம் பிரஸ்தரத்தில் மாற்றம் இல்லை. 2 4 2 அது ஒரு பங்கு 2 பங்கு 2 பங்கு, அதில் எந்த மாற்றமும் அதில் கொடுக்கல அவங்க. மேலே கூட விமானத்துக்கு போகும்போது தான் பாத வர்க்கத்தில் மாற்றுறாங்க. இவர் முதல் நிலையை வந்து 4 பங்காக்குறார். கீழ்நிலையினுடைய பாதம் எவ்வளவோ அதே அளவு அதில் கொண்டு போங்க, முதல் பாதத்தை அப்படின்னு கொண்டு போகிறார். அப்போ அந்த பிரஸ்தரம் 1.25வும் 2ஆம் நிலையுடைய பாகம் 3 எல்லாத்துலேயுமே 3 தான் இருக்குது பாருங்கள். 2ஆம் நிலையோட பாதம் எல்லாத்துலேயுமே 3 தான் இருக்குது. அதனுடைய பிரஸ்தரம் 1.5 பங்கு இருக்குது, முதல்ல 1.25 இருக்குது, பழசில் 1.25. இந்த பிரஸ்தரத்தை அரை பங்கு இவர் கூட்டிகிட்டு கண்டம் 2 பாகமாக்குறாரு, சிகரம் 4 பாகமாக்குறாரு, சுபி 1.25 பாகமாக்குறாரு. இப்போ இங்கே எங்கே குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகம் எங்கே கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டத்தில் ஒரு பங்கு கூடியிருக்கு போன இருக்குது, சிகரத்தில் ஒரு பங்கு ஒரு கூடியிருக்கு. கண்டத்துலேயும் சிகரத்துலேயும் ஒரு பங்கை கூட்டிட்டு அந்த 27 கூறு ஆக்கியிருக்காரு. அந்த 3 கூறுகள் என்ன ஆக்கியிருக்காங்க, கூடுதலாக ஒரு பங்கு ஆக்கியிருக்காங்க. உயரம் அதே தான், அந்த அங்கே என்ன இருக்குன்னா கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் குறைவாகவும் சார், அவ்வளோதான். ஸோ அந்த விஷயத்தை கிளியர் தானே.